ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, கல்யாணத்துக்குன்னு ஜாதகம் வருதுல்ல, அப்போ ரொம்ப குழப்பமாயிரும் நமக்கு. எப்படின்னா, என்னதான் நம்ம பிரமாதமாக பொருத்தம் பார்த்து விவாக சக்கரம் போட்டு சங்கு சக்கரம் பருத்தி வச்சு அல்லது சைக்கிள் சக்கரம்லாம் ஓட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கல்யாணத்தை ரெடி பண்ணி வச்சோம்னா, இது ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணோம்னா பின்னால் பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிறதுல எல்லா ஜாதகத்துலேயும் அந்த குழப்பம் வராது. ஒரு சில மேட்சிங் பார்க்குறப்ப அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வரும். அது குழப்பம் இல்லை சார், உங்கள் மனசில் தட்டுப்படுதுன்னா அது கரெக்டாக பச்சி சொல்லுதுன்னு அர்த்தம். மனசில் தட்டுப்படுறது கரெக்டாக நடக்கும். அதனால் என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த டவுட்டு மனசில் அழுந்தல் விழுந்துருச்சுன்னா டப்புன்னு விட்டுறணும். அதுக்கு மேலே நான் ஆராய்ச்சி பண்ணி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த ராகு கேதுவை பற்றி திருமணம் நிச்சயம் பண்ணுறப்ப 2ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலலாம் ராகு இருந்துச்சுன்னா பெற்றவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா பிள்ளைய பெற்றவங்க பையனை பெற்றவங்க இல்லையா, அதனால் பயப்படுவாங்க. ஆனால் 8ஆம் இட ராகு சிலருக்கு கோடீஸ்வரனாக இருக்கும். 2ஆம் இட ராகு மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் கொடுக்கும். 8ஆம் இட ராகு மாங்கல்ய பலத்தெல்லாம் கொடுக்கும். இப்படியெல்லாம் இருக்குது ஜோசியத்தில். அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல இருக்க ராகு பாதிக்கிறதும் உண்டு. அப்போ அதை நம்ம சரியாக கரெக்டாக இனங்காணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு சில ஜாதகங்களில் 8ஆம் இடத்துல ராகு இருந்து கேது இருந்து குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், புருஷன் மண்டாடி சந்தோஷமாக இருப்பாங்க, பொருளாதாரத்தில் மேலே வந்திருப்பாங்க, கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாரிச்சிருப்பாங்க, பிள்ளை குட்டியெல்லாம் வந்திருக்கும், சொத்து சேர்த்துருப்பாங்க, சந்தோஷமாத்தையும் பிழைக்கிறாங்கங்கிற மாதிரியான பல எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் 8ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்து அதனுடைய தசை நடந்து அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம சேனல்லையே இருக்குது. அதே இது பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கிறதுக்கான அமைப்பும் உண்டு. அதே 8ஆம் இட ராகு. அப்போ இந்த பாதிக்கிறதுங்கிற ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தின் வழியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. இதுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் 1998 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 11:07 AM. திண்டுக்கல்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னம் மகர லக்னம், ராசி மகர ராசி. வயசு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 26 வருஷம் 11 மாதம் 28 நாள், அதாவது கிட்டத்தட்ட 27 வயசு நடக்குது. இந்த 27 வயசு வர்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணி பிரச்சனையாகி எனக்கு இந்த பொண்டாட்டியே வேணாம், டைவர்ஸ் தான் வேணும்ட்டார் இந்த ஜாதகர். அப்போ ஏன் இது நடந்தது அப்படின்னாக்க, இப்போ பாருங்க, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் இவர் ஜனன நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். அப்போ சந்திர தசையில் பிறக்கிறாரு. ஒரு 4.5 வருஷம் சந்திர தசை இருப்பு இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது செவ்வாய். இப்போ ராகு தசை நடந்துட்டு இருக்குது. அப்போ ராகு தசை எப்போ இருந்து நடக்குதுன்னு பாருங்க, கிட்டத்தட்ட 11 வயசுல ஆரம்பிச்சு 29 வயசு வரைக்கும் ராகு தசை தான் நடக்குது. இப்போ இந்த ராகு தசையில தான் அவருக்கு கல்யாணமும் நடந்திருக்கு, இவர் டைவர்ஸுக்கும் ரெடி ஆகுறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறதான். சார், ராகு எங்க உட்காந்துருக்காரு? லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஏன் 8ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை வேணுமையா? இது என்ன கேள்வி, என்னத்தையா புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை சிலருக்கு வரும் இல்லையா? அப்படியும் ஒரு யோசனை வரும்ல, 8ல் ராகு நிற்கிறத பார்த்ததும். இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும்ல, 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் குடும்பம் கெட்டு போயிரும்ன்றது நீ என்ன ஓவியமாக சொல்கிற அப்படின்னாக்க அப்படி இல்லை. 8ஆம் இடத்துல ராகு இருந்து எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏன் பாதிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ 8ல் ராகு இருக்கிறதுனால பாதிக்குதுன்னு சொல்லி அதோட நிறுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும், இன்னும் ஜோசியத்தை இன்னும் டீப்பாக போகணும்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ராகு 8ல் இருக்கார். அந்த 8ல் நிற்கிற ராகுவை குரு பார்க்குறார். அப்போ நல்ல விஷயம்தான் குரு பார்க்குறது. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும், ஆம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் ராகு உட்காந்துருந்தா ஏன் குடும்ப வாழ்க்கையை கெடுக்கணும், ஏன் ஆயில கெடுக்கக்கூடாதா அப்படின்னாக்க, இங்கே குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் ஆயில கெடுக்காது. சரி, அப்போ குடும்ப வாழ்க்கையை கெடுத்துருமா அப்படின்னாக்க நிச்சயமாக கெடுக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. பட் இந்த ராகு கெடுக்குமா அப்படிங்கிறதையும் மெயினாக பார்க்கணும். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, இங்கே பாருங்க, ராகு சூரியன் வீட்டில் உட்காந்துருக்கார். அந்த சூரியன் லக்னத்துக்கு பாதகஸ்தானம். அது இல்லாமல் ராகு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திர சாரம் யாருன்னு பாருங்க, கேது சாரம் வாங்கியிருக்காரு.
மக நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ கேது சாரம் வாங்கியிருக்காரா. இப்போ இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் யாரு? சனி. இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் யாரு? சூரியன். இவங்க 2 பேர் தான் இந்த ராகு தசை என்ன செய்ய போகுதுன்னு நமக்கு விவரம் சொல்ல போறவங்க. இதுல முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சனி நீசம், அங்க பஞ்சாயத்து உண்டு, பிரச்சனை வந்துடும். இல்லைன்னா அது நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது. புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம், சனி நீசமான வீட்டதிபதி செவ்வாய் ஆட்சி ஆயிருக்கார், நீ என்ன அதை பார்க்காம பேசுற அப்படின்னாக்க எல்லாம் சேர்த்தியான் பிரமாதமா கண்டுபிடிச்சிருக்கிய. ரைட்டு, நீச்சபங்க ராஜயோகத்தில் சனி இருக்கிறாரு. ஆனால் நீசமாயிட்டு தான் நீச பங்கமாகி ராஜயோகத்துக்கு வர்றாரு. அப்போ அந்த பாதிப்பை கொடுத்து ரெக்டிஃபை பண்ணுவார். அப்போ இந்த ஜாதகனுக்கு ஒரு கல்யாணத்தை கொடுத்து பிடுங்கி விட்டுவிட்டு அப்புறம் இன்னொரு கல்யாணத்தை கொடுத்து அதில் சந்தோஷமாக பிழைக்க வச்சிடும். இதான் மேட்ரு. அதனால நம்ம சனி நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கு அப்படின்னுக்கிட்டு கிளம்பி போகக்கூடாது. சரி, அப்போ சனி வந்து நீச வீட்டில் இருக்கார், முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் சொன்னேன் இல்லையா. அப்போ சூரியன் சனி தானே ராகு திசையை டிசைட் பண்ண போகிறவங்க. இந்த சூரியன் வந்து சனிக்கு 8ஆம் இடத்துல மறைகிறார். லக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். இந்த சஷ்டாஷ்டகம் வருது இல்லையா, சனியும் சூரியனும், அது மட்டுமே போதும் சார். அடுத்தபடியாக சனி நீசம், இந்த 2 பாயிண்ட் போதும். இந்த ராகு தசை இவருக்கு ஃபெயிலர் சார். ராகு தசை கல்யாணம் பண்ணி ஃபெயிலருங்கிறது மட்டும் இல்லை. இந்த ஜாதகன் ஒரு தொழில் பண்ணியிருந்தாருன்னா லாஸ் ஆகிருப்பார். ஒரு வேலையில் போய் உட்காந்துருந்தாருன்னா அந்த வேலையில் இருக்க மாட்டார், வெளியில் வந்துடுவார். கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா அந்த வீட்டுக்காரம்மாவோட இருக்க முடியாது. ஸோ மொத்தத்தில் ராகு தசை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஸ்காரை உருவாக்கிடும், பெரிய அளவில் பாதிப்பை மனசளவில் உருவாக்கிடும். அப்போ இப்போ இவருக்கு என்ன வயசாகுது? இங்கே பாருங்க, 26 முடிஞ்சு 27 வயசு நடக்குது. 27 வயசுல டைவர்ஸுக்கே வந்துருச்சுன்னா 25ல் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ 25 வயசுல இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல ஒரு பதிலை பாருங்க, அங்கே நமக்கு ஐடியா கிடைச்சி போயிடும். லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி நீசம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போச்சுன்னா குறைஞ்சது 30 வயசு ஆகும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா, பொம்பளை பிள்ளையா இருந்தா 28 29 வயசு ஆயிடும். அதே இது லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் கேது உட்கார்ந்துருக்கார் அல்லது ராகு உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா கல்யாணம் லேட்டா நடக்கும். இவ்வளவு சீக்கிரம் நடக்காது, 25 வயசுல எல்லாம் நடக்காது. அப்ப இதுல முன்னக்கூட்டியே கல்யாணம் கூடுனதுனால சிக்கலை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆக மொத்தத்துல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல நிக்கிற ராகு பாதிச்சிருக்கு. அதே இது எல்லா ஜாதகத்துக்கும் 8ஆம் இடத்துல இருக்க ராகு பாதிக்குமானா பாதிக்காது. நம்ம இதே பார்வையில எல்லா ஜாதகத்தையும் எடுத்துக்க கூடாது. அப்போ 8ல் நிக்கிற ராகு சாதகமா இருக்கும், யோகத்தை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பல எடுத்துக்காட்டு ஜாதகங்களோட பார்த்துருக்கோம். பாதிக்குங்கிறதுக்கான அமைப்பும் இந்த ஜாதகத்துல இருக்கு. சரியா? அப்ப எப்பயுமே நெகட்டிவுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா, அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இந்த ஜாதகத்தை வச்சுக்கலாம். இது மாதிரியான ஜாதகங்களை நம்ம வந்து திருமணத்துக்கு வர்றப்ப, இது கல்யாணத்துக்கு வர்றப்ப முதல் நடக்கிற தசை அது ரொம்ப முக்கியம். அந்த தசை வந்து குடும்ப வாழ்க்கையை செம்மையா கொண்டு போகுமா இல்ல செமத்தியா போட்டு தள்ளுமா அப்படின்றத நம்ம அந்த தசையிலேயே டிசைட் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கணும். எது? அந்த ஜாதக கட்டத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இதுல ஏதாவது பாவ கிரகங்கள் உட்காந்து லேட் மேரேஜுக்கான அமைப்பு அதுல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்ப லேட் மேரேஜுக்கான அமைப்பு இருக்கு, ஆனா அவங்க கல்யாணத்துக்கு 23 வயசுலயே கட்டு வர்றாங்க, 22 வயசுலயே கட்டு வர்றாங்கன்னா ஐயா வேணாம், ஏன் இப்ப பண்ண பஞ்சாயத்து வைக்கிறேன், பேசாம விட்டுவிட்டு அவரை ஒரு வேலையை பாருங்க, நீ பொண்ணும் பார்க்க வேணாம் ஒன்றும் பார்க்க வேணாம், உட்காந்து டிவி பாரு, இல்லாட்டி போய் குழப்ப பாரு, அவனுக்கு மருமா வர்றதுக்கு இது டைம் இல்லை அப்படின்ற மாதிரி படக்குன்னு முடிச்சு விட்டுட்டோம்னா நிம்மதியா இருப்பாரு. சார் ஒன்ன சும்மா சமைக்கிறது ஈஸி, நனைய வச்சு சமைக்கிறது கஷ்டம், வெயிட் கூடினான். அதனால இந்த மாதிரியான ஜாதகங்கள் பொருத்தத்துக்கு வர்றப்ப கல்யாணத்தை டிசைட் பண்றப்ப நம்ம 1க்கு 2 தடவை நிதானமா யோசனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஓகே கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த குடும்பம் நிறைய வருஷத்துக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் பிழைப்பாங்க. அவங்க குடும்பமே நம்மளை வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பொருத்தம்னு வர்றப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல டபுள் கவனமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தலை தழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.